எரிமலை வெடிப்பு எரிமலை வெடிப்புன்னு அடிக்கடி செய்திகளில் பார்க்குறோம். ஆனால் ஒரு விஷயத்தை ஒத்து கவனிங்க, எரிமலை வெடிக்கிறப்ப சில எரிமலைகள் மட்டும்தான் நெருப்பு குழம்ப கக்குது. சில எரிமலைகள் வெறும் சாம்பலையும் புகையையும் மட்டும்தான் கக்குது. அதில் ஏன் நெருப்பு குழம்பு வரல அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருப்போமா? அதுக்கு ஒரு ஆச்சரியகரமான காரணம் இருக்குது. ஏன்னா இப்போ சமீபத்தில் எத்தியோப்பியாவில் எரிமலை வெடிச்சு அங்கிருந்து கிளம்பின சாம்பல் இந்தியாவுக்கு வந்துச்சு. ஏன் சாம்பல் மட்டும் வந்துச்சு, நெருப்பு குழம்பு வரல? பல சுவையான தகவல்களை விரிவாக வழங்குகிறது தந்தி டிவியின் பாட்காஸ்ட். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். இயற்கை பேரிடர்களில் மக்கள் அதிகம் பயப்படக்கூடிய பேரிடரில் ஒன்று எரிமலை வெடிப்பு. நல்லா கவனிச்சிங்களா? இயற்கை மாதிரி பொறுமைசாலியும் கிடையாது, கோபக்காரியும் கிடையாது. சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிம்பாங்கல்ல, அப்படி எந்தவித சலனமும் இல்லாமல் இயற்கை அது பாட்டுக்கு சாதுவாக அமைதியாக அது வேலையை பார்த்துட்டு இருக்கும். ஆனால் மிரண்டுச்சுன்னா அதிகம் பாதிக்கப்படுறது மனிதர்கள் தான். ஏன்னா ஐந்தறிவு ஜீவன்களுக்கெல்லாம் இயற்கையாகவே பின்னாடி நடக்கக்கூடிய இந்த மாதிரி அசம்பாவிதங்களை உணரக்கூடிய திறன் இருக்குது. ஆனால் மனிதர்களுக்கு கிடையாது. எந்த அளவு இயற்கை நம்மளை வாழ வைக்குதோ அந்த அளவு கோபம் வந்தால் அதிக அழிவையும் தர்றது இயற்கை தான். கிட்டத்தட்ட 12,000 ஆண்டுகளா எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய ஹைலி குப்பி எரிமலை சிவனேன்னு படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு. நமக்கு தான் சண்டே லீவு, ஆனால் இயற்கைக்கு இல்லைல. 12,000 வருடங்களா அமைதியாக இருந்த அந்த ஹைலி குப்பி ஞாயிற்றுக்கிழமை வாக்கில் திடீர்னு பொங்கிடுச்சு. எரிமலை வெடிச்சதும் எல்லாரும் பதறிட்டாங்க. சீறினது உண்மைதான், ஆனால் அது கோபத்தோட நெருப்பு குழம்ப கக்கலை, மாறா புகையையும் சாம்பலையும் கக்குது. நமக்கெல்லாம் எரிமலையில் அந்த நெருப்பு குழம்பு லாவா ஓடும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம படித்து பழக்கம். ஆனால் இங்கே அப்படி நடக்கலை. ஏன்னா எல்லாம் இந்த மேக்மாவால் தான். மேக்மானா என்ன? சிம்பிள். பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய சூடான உருகுன பாறை. பூமியோட ஆழத்தில் ரொம்ப சூடாக இருக்கிறதால பாறைகள்லாம் உருகி ஒரு திரவம் மாதிரி உருவாகும். அந்த திரவம் தான் மேக்மா. மேக்மா அப்படியே உயர மேலே வந்து எரிமலையில் இருந்து வெளியே வர்றப்ப அதை எரிமலை குழம்பு அப்படின்னு சொல்கிறோம். மேக்மானா பூமிக்குள்ளே இருக்கிற உருகுன பாறை, எரிமலை குழம்புனா பூமியிலிருந்து வெளியில் வர்ற மேக்மா. ஸோ எரிமலைகளில் புகை வர்றதும் நெருப்பு வர்றதும் இந்த மேக்மாவை பொறுத்து தான். சில மேக்மா எப்படி இருக்கும்னா உருகுன சாக்லேட் மாதிரி ஸ்மூத்தாக திரவ நிலையில் இருக்கும். ஏன்னா இதில் சிலிக்கா குறைவாக இருக்குது. சிலிக்கா அப்படிங்கிறது பாறைகளில் காணப்படக்கூடிய இயற்கையான ரசாயனம். இது கெட்டியாக்குற வேலையை பார்க்குது. இப்போ தண்ணி இருக்குது, அதில் மாவை போட்டிங்கன்னா கூழ் மாதிரி ஆகும்ல. எது தண்ணியை கூழாக்குது அப்படின்னா அந்த மாவு. அதே மாதிரி அந்த மேக்மாவை தடிமனாக்குறது இந்த சிலிக்கா. ஆக சிலிக்கா கம்மியாக இருந்தால் மேக்மா தண்ணி மாதிரி வழிஞ்சோடும், அதிகமாக சிலிக்கா இருந்தால் கெட்டியாக வழிஞ்சோடும். ஸோ சில மேக்மா உருகின சாக்லேட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த நிலையில் இருக்கப்ப உள்ளே இருக்கக்கூடிய வாயுக்களால் ரொம்ப ஈஸியாக வெளியேற முடியும். உதாரணத்துக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹவாய் எரிமலையும் இப்போ வெடிச்சதும் உள்ளேருந்து அந்த நெருப்பு குழம்பு ஆறா ஓடிச்சு. அதுக்கு காரணம் இதுதான், அங்கே சிலிக்கா கம்மியாக இருக்குது. சில மேக்மா எப்படி இருக்கும்னா பயங்கர கெட்டியாக இருக்கும். ஏன்னா அதில் சிலிக்கா அதிகமாக இருக்குது. அப்படி அது கெட்டியாக இருக்கிறதால அதில் இருக்கக்கூடிய வாயுக்களால் ஈஸியாக வெளியே வர முடியலை. அந்த வாயுக்கள் கெட்டியான மேக்மாவுக்குள்ளே சிக்கிக்கிட்டு அவதிப்படுது. அப்போ என்ன ஆகுது? இப்போது சோடா பாட்டில் குலுக்கிக்கிட்டே இருந்தால் உள்ள அழுத்தம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். திறந்த உடனே புஃப்னு வெளியே வருதுல, அதே தான் இந்த எரிமலையிலையும் நடக்குது. அப்படி சிலிக்கா அதிகம் உள்ள கெட்டியான மேக்மா உள்ள எரிமலை வெடிக்கிறப்போ உள்ளுக்குள்ளே சிக்கி இருந்த வாயுக்கள் ஆள விடுங்கடா சாமின்னு புஃப்னு வெளியே வருது. அப்படி வெடிக்கிறப்ப லாவாவுக்கு பதிலாக சாம்பல், புகை, பாறைகள், சூடான வாயுக்களை வெளியிடுது. மேக்மான்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு இடத்துல லாவான்னு சொல்லியிருந்திருப்பேன். அந்த லாவாவுக்கும் மேக்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? மேக்மானா பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய உருகின பாறைகள். அதே உருகின பாறைகள் எரிமலை வெடிச்சதுக்கப்புறம் வெளியே வந்தால் அதுக்கு பேர் லாவா, நெருப்பு குழம்பு. ஸோ எரிமலை வெடிக்கிறப்ப லாவாவுக்கு பதிலாக சாம்பல், புகை, பாறைகள், சூடான வாயுக்களை வெளியிடுதுன்னு பார்த்தோம். எத்தியோப்பியாவோட ஹைலி குப்பி எரிமலை வெடிப்புலையும் எக்ஸாக்டாக இதுதான் நடந்திருக்கு. எரிமலை பொறுமை இழந்து வெடிக்குது. அப்படி வெடிக்கிறப்ப அந்த மேக்மா கண்ணாடி உடையிற மாதிரி சின்ன சின்ன துண்டா உடஞ்சு
சாம்பல், தூசி மற்றும் பாறை துண்டுகளா வானத்தை நோக்கி பாயுது. இதுக்கு பேரு டெஃப்ரா. இந்த மாதிரி எரிமலை வெடிப்பு நெருப்பு குழம்பு ஓடுறதை விட ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு ஆபத்து? ஹைலி குபி எரிமலை தான் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். வெடிச்சதும் அந்த சாம்பல்லாம் சும்மா எரிமலையை மட்டும் சுத்தி சுழலல, பலத்த காற்றால அந்த சாம்பல் பாதி ஆசியாவையே பாதிக்குது. வழியில எந்தெந்த நாடுகள் எல்லாம் எத்தியோப்பியால இருந்து கடந்து வருது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஏமன், ஓமன், பாகிஸ்தான், சீனா, இந்தியா, இத்தனை நாடுகளை கடந்து அந்த சாம்பல் வருது அப்படின்னா எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும். வந்த சாம்பல் நிலத்துக்கு பக்கத்துல மிதக்கல, விமானங்கள் பறக்கக்கூடிய ஒரு 10 முதல் 12 கிலோமீட்டர் உயரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. அந்த சாம்பலுக்கு மத்தியில விமானங்களை இயக்க முடியாது, விமானிகள் அதை விரும்பவும் மாட்டாங்க. அதனால விமான சேவை தடைப்படுது. இந்த ஹைலி குபி எரிமலை வெடிப்பு ஆச்சரியகரமாக தான் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, எத்தியோப்பியால மொத்தம் 58 எரிமலைகள் இருக்கு. அதுல ஹைலி குபி உள்பட 43 எரிமலைகள் கடந்த 11,700 ஆண்டுகளுக்கு மேல வெடிக்காம அமைதியாக தான் இருந்திருக்கு. ஆக நிறைய விஞ்ஞானிகள் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த எரிமலைகள்லாம் அவ்வளோதான் போல, ஏன்னா இத்தனை ஆயிரம் ஆண்டுகளா அமைதியா இருக்கு அப்படின்னா இனியும் அப்படியே தான் இருக்கும், ரிட்டையர்ட் ஆகிருச்சு, வயசாகிருச்சு போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த எரிமலைக்கு பக்கத்துல யாருமே வசிக்கல, பெரிய கண்காணிப்புகள் இல்லை அந்த எரிமலை மேல. ஆனா எண்டு காடு போட்டு எகத்தாளமா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா அப்படின்னு 12,000 வருடங்கள் கழிச்சு அந்த எரிமலை வெடிச்சிருக்கு. ஆனா இது திடீர்னு வெடிக்கல. ஏன்னா எரிமலைகள் பொதுவா வெடிக்கிறதுக்கு முன்னாடி சில சமிக்ஞைகளை காமிக்கும். வீட்டில் அம்மா ஏதாவது பஞ்சாயத்தாக்க போறாங்க அப்படின்னா முதல்ல கிச்சன்ல பாத்திரம் உருளும்ல, அப்பயே புரிஞ்சுக்கணும், சரி சம்பவம் காத்திருக்கு, எல்லாம் தாழ்வான பகுதியை நோக்கி ஓடுங்க அப்படின்னு நம்ம அந்த சிக்னலை புரிஞ்சுக்கிட்டு எஸ்கேப் ஆகிடுவோம். அப்படி எரிமலைகள் வெடிக்கிறப்பவும் சில சமிக்ஞைகள் இருக்கு. ஆனா இந்த நவீன காலத்திலையும் கூட, அதாவது செயற்கைக்கோள் வசதி, ட்ரோன் வசதி, தெர்மல் கேமராக்கள், உயர் தொழில்நுட்ப வசதிகள் இந்த சமிக்ஞைகளை தவற விட்டுருக்கு. எப்படியோ என்னென்ன சிக்னல்கள் கொடுக்கப்படும் அப்படின்னா, நிலத்தடியில வெப்பம் அதிகரிக்கும். இப்ப எரிமலை வெடிக்க போகுது அப்படின்னா, மேக்மா பூமிக்குள்ள இருந்து மேல் நோக்கி தள்ளுறப்போ நிலப்பகுதி அப்படியே கொஞ்சம் வீங்கின மாதிரி தெரியும். உள்ள உருகின பாறை நகரும் போது சிறிய அளவிலான பூகம்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வெப்ப நீரூற்றுகள், அதாவது நிலத்தடியில சூடான பாறைகள் அல்லது மக்மாவால நிலத்தடி நீர் சூடாகுது, அந்த சூடான தண்ணி நிலப்பரப்புக்கு மேல வருது, அதை தான் வெப்ப நீரூற்று அப்படின்னு சொல்றோம். அப்படி வெப்ப நீரூற்றுகள் அல்லது நீராவி திடீர்னு வரும். இந்த அறிகுறியெல்லாம் தெரிஞ்சா எரிமலை தன்னோட கரகரப்பான தொண்டையை சரி செஞ்சு கத்த போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். பொதுவா விஞ்ஞானிகள் செயற்கைக்கோள்கள், அப்புறம் கிரவுண்ட் சென்சார்ஸ், நிலத்துல உள்ள சென்சார்கள் மூலமா இதெல்லாம் கண்காணிப்பாங்க. ஆனா இந்த ஹைலி குபி ஒரு தொலைதூரத்துல குறைந்த மக்கள் தொகை கொண்ட பகுதியில இருந்ததால யாரும் அதை கண்டுக்கல. இந்த மாதிரி அமைதியான பழமையான எரிமலை திடீர்னு வெடிச்சு நம்மளை ஆச்சரியப்படுத்துறது இதுதான் முதன்முறையா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா 2010 ஐஜஃப்யாலு யுகுட் அப்படின்ற ஒரு கஷ்டமான பேரை வச்சிருக்க ஐஸ்லாந்தோட எரிமலை இதே சாகசத்தை நிகழ்த்துச்சு. அது 187 ஆண்டுகளா அமைதியா இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு பல முறை வெடிச்சு அதோட சாம்பல் ஐரோப்பா முழுவதும் பரவுச்சு. விமானங்கள் வாரக்கணக்கா இயக்கப்படல, மக்கள் விமான நிலையங்கள்லயே சிக்கி தவிச்சாங்க. ஸோ பல காலமா அமைதியா இருக்கக்கூடிய எரிமலைகள் திடீர்னு வெடிக்கலாம். அதோட சாம்பல் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாடுகளை கூட பாதிக்கலாம். நம்ம இருக்க இடத்துல தான் எரிமலை இல்லையே அப்படின்னு சொல்லி ஜாலியா இருந்துடக்கூடாது. எவ்வளோதான் செயற்கைக்கோள்கள், சென்சார்கள் இருந்தாலும் இயற்கை எல்லாருடைய கண்கள்லையும் மண்ணை தூவிட்டு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் தரும் அப்படிங்கிறது தான் உண்மை.